ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை அணி பார்க்க எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குங்க. உண்மையாக உலகில் மிக மிக ஆபத்தான அணி சென்னை அணி தான். இப்போ தாங்க ஐபிஎல்லே சூடு பிடிக்கும் போது சென்னை அணி அவங்களோட முதல் வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. அவங்களோட எதிராக விளையாட நாங்கள் காத்துட்ருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தீங்கன்னா அதிரடியாக முதல் வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க சென்னை அணி. அந்த வெற்றி குறித்து மும்பை இந்தியன்ஸ் அணியோட முன்னாள் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் இப்போது பவுலிங் கோச்சாக இருக்கும் லசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா அதிரடியாக சென்னை அணி வெற்றி குறித்தும் சென்னை அணி பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. இன்றைக்கு போட்டி அவங்க விளையாட போகிற போட்டி குறித்தும் அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சேப்பாக்கத்தில் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சென்னை அணி பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வெற்றி குறித்து லசித் மலிங்கா என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் சாம்பியன் டீம்ஸ் கேட்டீங்கன்னா நான் ஒன்று மும்பை சொல்லுவேன், அப்புறம் சென்னை சொல்லுவேன். 5 கோப்பை வச்சுட்டு இருக்காங்க. அது போன்ற டீம் இப்போ தடுமாற்றம் விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் சென்னை அணி முதல் வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. உண்மையாக இனிமேல் தான் ஐபிஎல் சூடு பிடிக்கும் போது நான் பார்க்குறேன். ஏன்னா பெரிய டீம்லாம் விளையாட ஆரம்பித்தா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் மேட்ச்சு. இன்றைக்கி நாங்கள் பெங்களூர் அணி எதிராக விளையாடுறோம். கண்டிப்பாக பெங்களூர் அணியை நாங்கள் வீழ்த்துவோம். அது மட்டும் இல்லாமல் சென்னை அணி எதிராக போட்டிக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். எப்பவுமே ஒரு பிளாக் பஸ்டர் மேட்சாக இருக்கும் சென்னை மும்பை மேட்ச்னாவே. அது உண்மையாக எங்களுக்கு நல்லா இருக்கும். சென்னை அணி கூட போட்டி நாங்கள் விளையாடுறத காத்துட்டு இருந்தாலும் அவங்க திரும்பி ஃபார்முக்கு வராங்க. ஃபார்முக்கு வந்தால் கண்டிப்பாக பயமாக இருக்குங்க. ஏன்னா சென்னை அணி கம்பேக் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட கோப்பை வெல்லாமல் போக மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த அணி. பின்னால் ஏன்னு கேட்டால் தோனி இருக்கார். தோனி இருக்கிற வரைக்கும் சென்னை அணி எப்பவுமே ஈஸியாகவே எடுத்துக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லசித் மலிங்கா பார்த்தீங்கன்னா தலைமை என்னன்னு தெரியல, பங்காளியோட கோச்சாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் நல்லா ஃபேவராக பேசியிருக்காரு. ஓகே, அவர் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கலாங்க. பட் சென்னை அணி ஃபஸ்ட்டு 3 போட்டி தோற்றதே ஏற்றுக்க முடியல. ஏன்னா கண்டினியூவாக தோற்றா ரொம்ப கஷ்டமாச்சுங்க. ஆனால் 4th மேட்ச் செம்ம வெற்றி பெற்றிருக்காங்க. சஞ்சு சாம்சன் சேட்டன் ஒரு 100ம் அப்புறம் ஓவர்டன் கண்டிப்பாக அவர் தாங்க மேன் ஆஃப் த மேட்ச்சு கொடுத்துருக்கணும்னு சொல்லாங்க. அந்த மாதிரி பிச்சில் சூப்பராக பவுலிங் போட்டாருங்க ஸ்பெல்லு. அதுவும் எப்படி 4 ஓவர் போட்டு 18 ரன்னு 4 விக்கெட்டுங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஸ்பெல் அந்தமாரி பிச்சில். டெல்லி அணி போகிறாங்க. ஓப்பனிங் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஆனால் அடுத்தடுத்து நம்ம சென்னை பந்து வீச்சாளர்கள் செம அற்புதமாக பந்து வீசி நல்லா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லாங்க. கண்டிப்பாக நம்ம இப்போ சென்னை அணிக்கு அடுத்தடுத்த போட்டி ஒவ்வொரு போட்டியும் முக்கியமான போட்டிங்க. இனிமேல் நம்ம தோத்தா பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியாது. அதனால் ஒரு நல்ல வெற்றி நல்ல மொமெண்டம் கிடச்சிருக்கு. அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்தடுத்த போட்டியில் காட்டணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் ஒரு டீம் செட் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா உசைன் உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் நம்ம டிரைவில் பிரீஸ் கண்டா வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் தூக்கின்னு வந்துட்டாங்க. அப்போ நம்ம தலை தோனி எப்போ அணியில் கம்பேக் கொடுக்க போகிறார் சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்குது. எனக்கு என்னமோ இப்போ இருக்கிற டீம் ஓகே நல்லா செட் ஆகிருக்கு. கண்டிப்பாக இதை வச்சு கொஞ்சம் பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் போகலாம் நல்லா இருக்குங்க தோணுதுங்க. பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சென்னை அணி முதல் வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள், மல்லிங்கா பேசுறது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.